ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து வாங்க நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனல்ல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்த்தா புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். அது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்திட்டு 2 கிராம்பு போட்டு, கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம், சோம்பு அது போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி வந்து இந்த மாரி குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பில போட்டுக்கலாம். இது தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இத. நல்லா வதங்கி நல்லா வந்து வதங்கி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுவும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம், காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. அது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டுகெதர்ங்கிற மாதிரி நீங்க வந்து நேத்து உள்ள சாதத்துல கூட நீங்க வந்து இந்த இந்த மாரி பண்ணலாம். சூப்பரா இருக்கும். ஆ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சூடு சூடு சாதம் அதாவது வந்து இப்ப வடிச்ச சாதத்துல கூட நீங்க பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைம்ல, இந்த மாரி வந்து குயிக்கா வந்து சிம்பிளாவும் வந்து நீங்க வந்து செஞ்சிடலாம். இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து முட்டை காண்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும். அப்பளம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து இது இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல, அது அந்த அந்த மாரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்குனதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துட்டு, பிரியாணி மசாலா இருக்குல்ல, ஆ கொஞ்சோண்டுனா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கிட்டக்க வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கிட்டக்க வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து வடிச்ச சாதம் இருக்குல்ல, அத வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல வந்து உப்பு பத்தலன்னா, இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கரெக்ட்டா போட்டிருக்கேன். அதனால வந்து சேர்க்கல. எல்லா சாதத்தையும் ஒண்ணா வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் குடுத்துடலாம். ஒரு மிக்ஸ் குடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதே மெத்தட்ல இடியப்பம் இருக்குல்ல, இடியப்பத்த வச்சு கூட செய்யலாம். சூப்பரா இருக்கும். அது வந்து இடியப்ப பிரியாணி. இந்த மாரி எல்லா சாதத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருந்தேன். சொல்ல மறந்துட்டேன். நெய் சேர்த்துருந்தேன். கொஞ்சோண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா, அப்பதான் அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து முட்டையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 முட்டை நான் சேர்த்துருக்கேன். உங்க உங்க விருப்பம். எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துக்கோங்க. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் நீங்க சேர்த்துக்கோங்க. நானும் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுவுமே இல்ல, எ என்ன பண்றது லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தோணும்போது, இந்த மாரி ஒரு ரெசிபி வந்து நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துக்கலாம். பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்களும் வந்து இதே மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து தெரிவிங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நல்லா அந்த மாரி ஒரு மிக்ஸ் குடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு மிக்ஸ் குடுத்துக்கோங்க. இதுக்கு காம்பினேஷனா வந்து பப்படமும் வந்து பொரிச்சுக்கலாம். எங்க வீட்ல வந்து பப்படம் தான் அந்த அன்னைக்கு பொரிச்சோம். வேற ஒண்ணும் செய்யல. நீங்க வந்து முட்டை காண்டா வைக்கலாம். முட்டைய நல்லா அவிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு, அ மிளகாய் தூளு, கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, கொஞ்சோண்டு எண்ணெய ஊத்தி இந்த முட்டைய தூக்கி போட்டுறணும். போட்டு நல்லா வந்து 2 சைடு வந்து ரோஸ்ட் ஆகுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, அதான் முட்டை காண்டா. சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து அது வந்து நல்ல காம்பினேஷனா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாரி வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணா ஷேர் பண்ணுங்க.